வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் 20. டாக்டர் குருமூர்த்தி அன்று மிகவும் களைத்து விட்டிருந்தார். காலையில் எழுந்ததிலிருந்து தொடர்ந்து குவிந்த தொழில் அலுவலர்களை கவனித்துவிட்டு அவர் போஜனத்திற்கு உட்காரும்பொழுது இரவு வெகு நேரமாகி விட்டிருந்தது. வயோதிகத்தின் காரணமாக உடலில் முன்னைவிட அலுப்பு மிஞ்சிவிட்டிருந்தது. உள்ளத்திலே நாளடைவில் அதிகரித்து கொண்டு வந்த உற்சாக குறைவினால் வாழ்க்கை அவருக்கு பெரிய சுமையாக தோன்றியது. இலையில் வேலைக்காரன் வச்சித்த போஜனத்தின் மீது கையை வைத்தார். ஒரு கவளம் அள்ளி வாயில் போடக்கூட ஆரம்பிக்கவில்லை. வாயிற்கதவை படபடவென்று பலர் தட்டும் சப்தம் கேட்டது. எஜமான் முகத்தை குறிப்பாக கவனித்துவிட்டு வேலைக்காரன் கதவை திறக்க ஓடினான். எப்பொழுதும் அடிக்கடி அவர் வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவம்தான் அது. களைத்து சோர்ந்து பசி தாளாது சாப்பிட உட்காரும்போது ஆபத்து நிலையில் இருக்கும் ஒரு நோயாளிக்காக யாராவது அவசரமாக அழைக்க வந்திருப்பார்கள். பல நாளைய பழக்கத்தினால் வந்தவர்கள் கூறும் முன்பே குருமூர்த்திக்கு அவர்கள் வந்த காரியம் யாது என்பதை உள்ளுணர்வு ஒன்று தானே உணர்த்தி விடுவதுண்டு. கசமசா என்று வாய்ப்பக்கம் பேச்சு குரல்களும் வேலைக்காரன் ஏதோ சமாதானம் கூறுவதும் கேட்டது. நீண்ட நேரம் அமைதியாக அவரால் இருக்க முடியவில்லை. அவசரமாக போஜனத்தை முடித்துக்கொண்டு கையை கழுவிவிட்டு வெளியே வந்தார். வாயில் வராந்தாவை அடைத்து கொண்டு ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. ஒரு கையில் லாந்தரும் ஒரு கையில் ஒரு பெரிய தடியும் தலையில் பலமான முண்டாசுமாக தோற்றமளித்த ஆசாமி வைத்தியரை கண்டதும் கூட்டத்தை தள்ளி கொண்டு முன் வந்தான். நெற்றி முழுவதும் வழிந்த வியர்வையும் பேசுமன் அவனுக்கு ஏற்பட்ட பதட்டமே அவன் நோயாளிக்கு நெருங்கிய உறவினன் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருந்தன. 4 நாளாக வேதனை படுகிறாங்க. இன்னைக்கு பகல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உள்ளூர் மருத்துவ அம்மா கை விட்டுட்டாங்க. நீங்கள் உடனே வந்தாக்கா என்று கூறி முடிக்க முடியாது நான் தடுமாறினான் அவன். இதுவும் குருமூர்த்தி தமது வைத்திய தொழில் அனுபவத்திலே கேட்டு அழுத்தி விட்டிருந்த பழைய கதையே தான். திறமையும் தயால குணமும் ஒருங்கே கூடிய வைத்தியர் அருகில் இருந்தும் சில சமயம் கிராமத்து மக்கள் அவருடைய உதவியை தக்க சமயத்தில் ஏற்பதில்லை. நோயாளியின் உடல் பலகீனமாகி இனி ஒன்றும் முடியாது என்ற நிலை வந்ததும் நோயாளி உயிருக்கு எவனுடன் போராடும் கடைசி நிமிஷத்தில் குருமூர்த்தியை தேடிக்கொண்டு பெரும் கோஷத்துடன் கூக்குரலும் அழுகையுமாக ஓடி வருவார்கள். அலட்சியம் செய்யாது உடனுக்குடன் ஓடினாலும் சில சமயம் வைத்திய உதவியை பெறும் முன்னே நோயாளி மரணமடைவது விடுவதும் உண்டு. ஒரு கடைசி முயற்சி என்று வைத்தியர் போராடி பார்ப்பதற்கு கூட சந்தர்ப்பமே சில சமயங்களில் இருந்ததில்லை. காலையிலிருந்து இவ்வளவு நேரம் என்ன செய்தீர்கள்? சற்று முன்னதாக வந்திருக்கக்கூடாதா என்ற துயரமும் கோபமும் தாழ முடியாது உறவினர்களை கடிந்து கொள்வதை தவிர வேறு ஏதும் வைத்தியர் செய்ய முடியாது போய்விடுவதும் உண்டு. ஆகவே குருமூர்த்திக்கு ஒரே நொடியில் தம்மை அழைத்து போக வந்தவர்களின் கருத்து புரிந்துவிட்டது. அவர் வீணை பொழுதை பேசி கழிக்க விரும்பவில்லை. எத்தனாவது குழந்தை என்று மட்டும் கேட்டார் நெற்றி வியர்வை துடைத்து கொண்டு. முண்டாசு ஆசாமி 8ஆவதுங்க என்றதும் என்று பதில் கூறிய குருமூர்த்தி வேகமாக உள்ளே சென்று தமது மருத்துவ பைக்குள் வேண்டிய சாமான்களை வைத்து அடுக்கி மூடினார். நிழலை போல் பின்னால் ஓடி வந்த வேலைக்கார பையன் டாக்டர் ஐயாவின் பெட்டியை எடுத்து வாசலில் தயாராக நின்று கொண்டிருந்த மாட்டு வண்டிக்குள் வைத்தான். உள்ளே பரப்பியிருந்த வைக்கோலை சரிப்படுத்திவிட்டு அதன் மீது ஒரு ஜமுக்காலத்தை விரித்து நிதானமாக சாய்ந்து கொள்ள ஒரு தலையணியை வைத்துவிட்டு வீட்டு கதவுகளை பூட்டி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வைத்தியர் அருகே வந்து நின்றான். வண்டிக்குள் ஏறிக்கொண்ட குருமூர்த்தி தலையணி மீது சாய்ந்து கொண்டார். இங்கிருந்து நாம் எங்கே போகிறோம் என்று அப்போதுதான் போகும் இடத்தை பற்றி விசாரித்தார். பதில் அவர் எதிர்பார்த்ததே. அதனால் திடுக்கிடவில்லை. பக்கத்து கிராமம் 12 கல்லு தூரம் தானுங்க என்று மிகவும் அமைதியாக பதிலளித்தான் முண்டாசு ஆசாமி. சீக்கிரமாகட்டும் என்ற குருமூர்த்தி அதட்டவே வண்டி புறப்பட்டது. ஊரே புரண்டு வந்து விட்டது போல் திரண்டு நின்ற கூட்டத்திலே பாதி பகுதி இப்போது கரைந்து விட்டது. டாக்டர் ஐயாவை தேடி கொண்டு வந்தபோது ஊரில் நுழைந்த சமயம் ஆங்காங்கே விசாரிக்கையில் ஒவ்வொருவராக தொடங்கி கொண்டவர்களின் எண்ணிக்கை அந்த கூட்டத்திலே பாதிக்கு மேல் இருந்தது. ஆபத்து என்னவோ ஏதோ என்று அறிந்து கொள்ள ஆவலுடன் கூடியிருந்தவர்கள் அவர்கள். வைத்தியர் புறப்பட்டு விட்டதும் அவர்கள் ஆவலும் தணிந்து விட்டது. ஒருவர் பின்
ஒருவரின் ஒருவராக நாலாபுறமும் கலைந்து சென்று விட்டனர். மற்றொரு பகுதி மட்டும் அடுத்த கிராமத்தில் நோயாளி வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள். அவர்கள் எண்ணிக்கையில் வழக்கம் போல் 20 பேர்களுக்கு மேற்கொண்டு இருந்தார்கள். நோயாளிக்கு நெருங்கிய உறவினனான முண்டாசு ஆசாமி மட்டும் வண்டி ஓட்டுபவன் அருகே ஏறி உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் வண்டிக்கு முன்னும் பின்னுமாக 2 பகுதிகளாக பிரிந்து கொண்டு வண்டியுடன் பாதி ஓட்டமும் பாதி நடையுமாக சென்று கொண்டிருந்தார்கள். அழகர் நத்தத்தின் முக்கிய தெருக்களை விரைவாக கடந்து சென்று விட்டது அந்த வண்டி. ஆனால் ராஜபாட்டியை தாண்டி குறுக்கே செல்ல வேண்டிய பாதை முழுவதும் மண்ணும் கற்களும் நிறைந்து கிடந்ததனால் சக்கரங்கள் மண்ணிற்குள் புதைந்து எழும்பி நகருவதற்குள் யுகமாக தோன்றியது. மேட்டிலும் பள்ளத்திலும் ஏறி இறங்கி குலுங்கியபடி போய்க் கொண்டிருந்த வண்டியில் கண்களை மூடியபடி சிந்தனையை உருவாக குருமூர்த்தி உட்கார்ந்திருந்தார். இரவின் அமைதியான அந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான அலறல் கேட்கவே வண்டி ஓட்டி உட்பட அனைவரும் திடுக்கிட்டு அரண்டு போய் செயலற்று விட்டனர். கண்களை விழித்து கொண்டு வண்டியை நின்று தலையை நீட்டி வெளியே எட்டி பார்த்தார் குருமூர்த்தி. கூட வந்தவர்கள் அனைவரும் அப்படியே நின்று விட்டனர். அருகிலேயே யாரோ ஒரு பெண் பயங்கரமாக உதவி தேடும் அபய குரல் காற்றினூடே மிகவும் கணீரென்று எல்லோர் காதுகளிலும் கேட்கும்படி விழுந்தது. யாரோ பொம்பளையை கொலை செய்கிறா போல தோணுதுங்க என்றான் நடுக்கத்துடன் முண்டாசு ஆசாமி. மறுபடியும் காற்றினூடே வீல் என்ற அலறல் கேட்கவே டாக்டர் குருமூர்த்தி வண்டியை நின்று துள்ளி கீழே குதித்தார். சற்று நின்று சப்தம் வந்த திசையை நிதானித்துவிட்டு, வாருங்கள், ஓடி வாருங்கள், இந்த பக்கம்தான் என்று குறிப்பிட்ட பாதையை காட்டிவிட்டு தாம் வேகமாக முன்னே ஓடினார். சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருந்த கார் இருளில் உமாவுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. தான் ஒரு பயங்கரமான ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் புரிந்தது. அவளது உடல் பயத்தில் கிடுகிடுவென்று நடுங்கியது. நெஞ்சு வெடித்து விடும் போல் அடித்து கொண்டது. மேலே அதிகம் கத்தவும் முடியாது போல் கிளி தொண்டையை அடைத்து கொண்டது. அண்ணாச்சி, இன்னைக்கு முழிச்ச மூஞ்சி நல்ல மூஞ்சிதான் என்று கேலியுடன் கூவிய முரடன் ஒருவன் உமாவின் கரத்தை கெட்டியாக பற்றி பலவந்தமாக வண்டியில் நின்று அவளை வெளியே இழுத்தான். ஐயோ என்ற உமா பதிலுக்கு கிரீச்சிட்டு அலறினாள். ஆச்சரியத்திற்கு அறிகுறியாக விஷ் என்று ஒருவன் சீட்டி அடித்தான். கையில் பிடித்திருந்த டார்ச் லைட்டை அவள் முகத்துக்கு எதிரே ஒரு கணம் மின்னவிட்டான் இன்னொருவன். பேஷ் பேஷ், பெண்ணும் மாப்பிளையும் சேர்ந்தாற்போல் கிடைச்சிட்டாங்க. மேலே முகூர்த்தத்தை நடத்தி வைக்க வேண்டியதுதான் பாக்கி தம்பி என்று பரிகாசமாக கொக்கரித்தான் கூட்டத்தில் ஒருவன். உதவிக்கு யாராவது வாருங்கள், ஐயோ ஐயோ என்று இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு மீண்டும் உமா அலறினாள். இஸ் சுமாயிரு, இல்லாட்டி மண்டை சிதறிவிடும் என்று அதட்டிய முரடர்களில் ஒருவன் இடது கரத்தால் அவள் வாயை அழுத்தி பொத்தினான். வலது கரத்தினால் அவள் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களை களைவதில் அவன் மும்முரமாக ஈடுபட்டு விட்டான். மாப்பிள்ளை, இறங்கையா, வண்டியை விட்டு வெத்தலை பாக்கு வைக்கணும்னு காத்திருக்கிறாயா என்று கேலியாக கேட்டவனும் அவர்களில் ஒருவன் வண்டிக்குள் பாய்ந்து இருட்டில் கையை நீட்டி துழாவி கொண்டிருந்தான். வண்டியில் வேறு யாரும் காணப்படாதது அவனுக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கவே, மச்சான், மாப்பிள்ளையை காணவில்லையே, இதென்ன கூத்து என்று வியப்புடன் கூறினான். நமக்கென்ன, கிடைத்தது ஆதாயம் என்று ஒருவன் அதற்கு சமாதானம் கூறும் குரல் கேட்கவே அனைவரும் வண்டியை விட்டு உமாவை சுற்றி கொண்டனர். உயிருக்கும் மானத்திற்கும் போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டவுடனே எங்கிருந்தோ பண்ணையார் மகளுக்கு உடலில் அபாரமானதொரு சக்தி ஏற்பட்டுவிட்டது. தன்னை இறுக பிடித்திருந்த முரடன் கையிலிருந்து ஒரு சிறு பந்து போல் அப்பால் துள்ளி இருட்டில் தலை தெறிக்க ஓடினாள். ஐயோ ஐயோ, உதவிக்கு யாரும் இல்லையா என்ற அண்ட சராசரம் எல்லாம் எதிர்வலிக்க அபய குரல் கொடுத்து பீறிட்டு அலறத் தொடங்கிவிட்டாள். அட, பயந்துடுவோமா, எங்கே போகிற பார்ப்போம் என்று அதட்டிக்கொண்டு முரடர்கள் அவளை பின்பற்றி ஓடத் தொடங்கினார்கள். மேலாடை நழுவி விழ முள்ளும் புதர்களும் காலை கிழிக்க வேடன் கையில் நின்று மீண்ட பறவை தன் உயிருக்கு மன்றாடி ஓட முயற்சிக்கையில் ஏற்படும் அந்த பெரும் கடைசி முயற்சியை உமா மேற்கொண்டு விட்டாள். இது சமயம் கையில் லாந்தர்களும் தடிகளுமாக பல ஆட்கள் நாலாபுறத்து நின்று தங்கள் திசையை நோக்கி ஓடி வருவதை அறிந்ததும் அவளை துரத்தி கொண்டு பின்னால் வந்த முரடர்கள் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது போல் தங்கள் நிலை திடீரென்று அபாயமாகிவிட்டதை அறிந்ததும்
அவர்கள் மேலே தொடர்வதை நிறுத்திவிட்டு ஆளுக்கொரு திக்கில் மரங்கள் பின்னால் பதுங்கி தலை தெறிக்க ஓடி தப்பித்து கொள்ள முயன்றனர். டாக்டர் குருமூர்த்தியை அழைக்க வந்த கோஷ்டியினர் சிலருக்கு ஏற்பட்ட அபார உற்சாகத்திலே உமாவை தாக்க நின்ற முரடர்கள் பாடு பெரும்பாடாகிவிட்டது. அகப்பட்டு கொண்டால் உயிர் தப்பாது என்று கிளியினால் காற்றிலும் கடுவேகமாக வெகு தூரத்தில் சாலைக்குள் சென்று மறைந்துவிட்டனர். கடவுளது கிருபையினால்தான் தன் உயிருக்கும் மானத்திற்கும் ஏற்பட்ட பெரிய ஆபத்து திடீரென்று எதிர்பாராத உதவியினால் பஞ்சாக பறந்தோடிவிட்டது உணர்ந்த உமாவுக்கு அதற்கு மேல் தாழ முடியவில்லை. தன் அருகே வந்து நின்ற வைத்தியரை அவளால் இருட்டில் சட்டென அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. தாயை வெகு நேரம் பிரிந்திருந்த குழந்தை மீண்டும் பார்க்கும்போது துக்கம் நெஞ்சை அடைத்து கொள்வது போல் சமயத்திற்கு வந்து உதவிய அந்த கூட்டத்தில் அனைவரையும் கண்டு துக்கம் தாழ முடியாது அவள் விரும்பினாள். ஐயா, நீங்கள் எல்லோரும் எனக்கு செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேனோ தெரியவில்லை. இதை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் என்று தடுமாறினாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. ஆயாசமும் பயத்தினால் ஏற்பட்ட சோர்வும் தாழ முடியாது அப்படியே மயக்கமாக கீழே சாய்ந்து விட்டாள். வண்டிக்குள் கிடந்த ஆசனத்தை சரிப்படுத்தி அவளை மெல்ல தூக்கி அதற்குள் போட்டுவிட்டு ஹரிக்கேன் விளக்கை முகத்துக்கு அருகே அந்த ஆட்கள் பிடித்த பொழுதுதான் டாக்டர் குருமூர்த்திக்கு அந்த அபலை பெண் யார் என்று விளங்கியது. தமக்குள் எழுந்த ஆச்சரியத்தையோ வியப்பையோ அவர் ஏதும் வெளிக்காட்டவே இல்லை. தமது மருந்து பெட்டியை அவசரமாக திறந்து மயக்கம் தெளிவிக்க ஒரு மருந்தை எடுத்து ஒரு சிறு கிண்ணத்தில் விட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கலக்கி உமாவின் வாய்க்குள் மெல்ல சிரமப்பட்டு செலுத்தினார். அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினால் நரம்புஸ்தானம் பலகீனம் அடைந்திருக்க ஒரு நல்ல தூக்க மருந்தை ஊசி மூலம் செலுத்திவிட்டு பெட்டியை மூடிக்கொண்டு கீழே இறங்கினார். இதற்குள் பாதையோரத்தில் மயக்கமாக தன் நினைவின்றி கிடந்த வண்டியோட்டிக்கு சிலர் சைத்திய உபசாரங்கள் செய்து அவன் மயக்கத்தை தெளிவிக்க முயற்சித்தனர். வைத்தியரும் மற்ற எல்லோரும் கூடி செய்த உபசாரத்தில் அவன் விரைவில் தன் நினைவு பெற்று எழுந்துவிட்டான். எனினும் மேலே வண்டியை ஓட்டிக்கொண்டு மறுபடியும் அவன் தனியே போக குருமூர்த்தி அனுமதிக்கவில்லை. அவரது யோசனையின் பேரில் வந்திருந்த ஆட்களில் பாதி பேர்கள் உமா வந்த வண்டியை பாதுகாத்து அவளை பத்திரமாக அவளது மாளிகையில் கொண்டு ஒப்படைக்கும் பொறுப்பை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டனர். எனவே கூட்டம் இரு பகுதிகளாக பிரிந்தது. ஒரு பகுதியினர் குருமூர்த்தியுடன் அடுத்த கிராமத்து நோயாளியை கவனிக்க வேறு தீக்கில் விரைந்தனர். ஒரு பகுதியினர் பண்ணையார் மகளுக்கு பராக்கு காட்டிய வண்ணம் அவளை பார்த்து பத்திரமாக மாளிகைக்கு கொண்டு செல்லும் பணியில் மற்றொரு தீக்கில் பிரிந்தனர். இந்த சம்பவம் நடந்த ஒரு வார காலமாகிவிட்டது. உமா அன்று படுக்கையாக படுத்தவள் நரம்பு அதிர்ச்சி தாழ முடியாத நோயாளியாக படுத்துவிட்டாள். அவள் எவ்வளவோ முயற்சித்த போதிலும் இந்த விஷயம் ஊர் முழுவதும் எப்படியோ பரவிவிட்டது. பண்ணையார் மகளை யாரோ பூக்கிரிகள் வளைத்து கொண்டு இம்சை செய்ய பார்த்தார்களாமே, கள்வர்கள் கையில் பண்ணையார் மகள் சிக்க இருந்தாலாமே என்றெல்லாம் கதைகள் பலவிதமான உருவத்தில் அழகர் நத்தம் காற்றில் பரவி மிதந்து கொண்டிருந்தன. வழக்கம்போல் வேலையற்ற வம்பர்கள் ஒன்றை 10ஆக திரித்து வெவ்வேறு வர்ணப்பூச்சும் பூசி அதை மேலும் மேலும் பரப்பும் கைங்கரியத்தில் துரிதமாக ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தன்னுடைய வண்டியில் சென்ற உமாவுக்கு ஏற்பட்ட ஆபத்தை அடுத்த நாள் காலையிலே சிவகுமாரன் டாக்டர் குருமூர்த்தி வாயிலாக அறிந்து கொண்டு விட்டான். தான் கூட துணைக்கு செல்லாதிருந்தது தவறு என்று அவன் உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது. கள்வர்கள், முரடர்கள் முதலிய யாரோ அந்நியர்கள் உமாவை தாக்க முயற்சித்தார்கள் என்பதை அவன் மனம் நம்ப மறுத்தது. மலை போல் ஏற்பட்ட ஆபத்து கடவுள் கருணையால் எதேச்சையாக வைத்தியர் குருமூர்த்தி மற்றவர்களின் மூலமாக தகர்க்கப்பட்ட போதிலும் சிவகுமாரனுக்கு மட்டும் உமாவை சுற்றிலும் ஒரு பெரிய ஆபத்து ஆரம்பமாகியிருக்கிறது. இந்த முதல் தாக்குதல் அதன் அறிகுறி என்ற வரைக்கும் உள்ளுணர்வு ஒன்று எச்சரிக்கை செய்ய தொடங்கிவிட்டது. எனவே அவன் உமாவை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து அந்த பயங்கரத்திலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொண்டான். அவ்வாறு செய்வது தன் கடமையும் கூட என்று எண்ணினான். அதன் பயனாக டாக்டர் குருமூர்த்தி அடுத்த தினம் பண்ணையார் மகளது ஆரோக்கியத்தை அறிந்து போக தானே மாளிகைக்கு விஜயம் செய்திருந்த போது கூடவே சிவகுமாரனும் வந்திருந்தான். அதற்கு பின்னர் தினம் இரு வேளைகள் அங்கே தானே வழியே சென்று உமாவை கண்டு அவளது சேமலாபங்களை விசாரித்து அவளது ஆரோக்கியத்திலும் பாதுகாப்பிலும் கருத்து எடுத்து கொள்ளலானான். 10 நாட்கள்
அடுத்தபடிக்காக இருந்துவிட்டு அன்று காலைதான் ஸ்நானம் செய்து சுத்தமான ஆடைகள் உடுத்தி முதலாக உமா எழுந்து வீட்டிற்குள் மெல்ல நடமாட ஆரம்பித்திருந்தாள். சமையல்காரன் தயாரித்து கொண்டு வந்து சூடாக பரிமாறிய கஞ்சியை மெல்ல உட்கொண்ட வண்ணம் மாளிகையின் பின்கெட்டு ஹாலில் அவள் ஓய்வாக ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். முரடர்களால் தாக்கப்பட்ட அந்த பயங்கரத்தின் அதிர்ச்சி நின்று அவள் வெளியேற முயற்சித்து கொண்டிருந்த அந்த 10 நாட்களில் அவளுக்கு ஓய்வு என்பது உண்மையில் ஒரு நிமிஷமும் இருக்கவில்லை. பண்ணையார் மரணமடைந்த பின்னர் துக்கம் விசாரிக்க வந்து போய்கொண்டிருந்த உற்றார் உறவினர் நண்பர்களின் கூட்டத்தைப் போல் 2 மடங்கு அனுதாபிகளின் கூட்டம் ஓயாது பண்ணை மாளிகைக்கு வந்து போய்கொண்டிருந்த வண்ணமே தான் இருந்தது. உமா எவ்வளோ கண்டிப்பாக இருந்தும் அவளால் சிலரை தவிர்க்க முடியவில்லை. தன்னந்தனியாக ஒரு பெண் இத்தனை பெரிய அந்தஸ்திலே வாழ்வதை காண எந்த பாவியோ பொறுக்காது இந்த அக்கிரமம் செய்திருக்கிறான் அம்மா என்று வந்து போனவர்கள் ஓயாது அவளிடம் புலம்பி அனுதாபம் தெரிவித்து அவளது மனக்குழப்பத்தை அதிகரித்து வண்ணம் இருந்தனர். பலர் பலவிதமாக பேசியதெல்லாம் கேட்டு பண்ணையார் மகள் தனது வருங்காலத்தை பற்றி மிகவும் கலங்கிவிட்டிருந்தாள். முன்னை போல அவளுக்கு தன்னந்தனியாக அந்த பங்களாவினில் வசிக்க மிகவும் பயமாக இருந்தது. அவளது மனப்போராட்டத்தை ஒருவாறு உணர்ந்து கொண்ட வைத்தியர் குருமூர்த்தி சிவகுமாரனிடம் அதை பற்றி பக்குவமாக பேசினார். அதன் பயனாக சிவகுமாரன் அவளை போலி பயத்திலிருந்தும் உண்மையான ஆபத்திலிருந்தும் தன் உயிரை கொடுத்தேனும் காப்பாற்றி விடுவது என்று தீர்மானித்து விட்டான். அன்று தினம் அவளை காண அங்கு வந்தபோது சில முன் ஏற்பாடுகளுடனே அவன் வந்திருந்தான். பின்னால் ஏற்பட்ட காலடி சப்தத்தை கேட்டு அவள் அரண்டு போய் எழுந்து உட்கார்ந்தாள். புயல் காற்றில் அகப்பட்டு தளிர்கொடி போல் அவளது மேனி நடுங்குவதைக் கண்ட சிவகுமாரன் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. மன்னிக்கணும், உங்களை நான் பயமுறுத்தி விட்டேன் என நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு புன்முறுவலப்படி எதிரே வந்து அமர்ந்து கொண்டான். ஆனாலும் நான் இப்படி ஒரு கோழையாக இருக்கக்கூடாது. காற்று அசைவுக்கும் காலடி வாசைக்கும் பயத்தால் வாழ்க்கையை நான் எப்படி தான் சமாளிக்கப் போகிறேனோ என்று கூறிவிட்டு சங்கோஜத்துடன் மெல்ல சிரித்தாள். 10 நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்த அலுப்பு ஏற்கனவே தந்தம் போலிருந்த அவளது மேனியை மிகவும் வெளிரடைய செய்திருந்தது. ஓடி களைத்து விட்டு வந்து நிற்கும் குழந்தையின் முகத்திலே கொஞ்சி விளையாடும் சுருண்ட கேசத்தை போல் அவளது சுருண்ட கூந்தல் நெற்றி மீதும் கன்னங்கள் மீதும் கலைந்து வந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அந்நிலையில் கன்னங்குழிய கபடமற்று அவள் சிரித்த போது ஏற்பட்ட முகபாவம் சிவகுமாரன் உள்ளத்திலே குமரிய பாசத்தை பெருக செய்தது என்றால் மிக இல்லை. அந்தஸ்திருந்தும் ஆடம்பரமே இல்லாத அந்த பெண் மீது அவனுக்கு நாளடைவில் அன்பு பெருகி கொண்டுதான் வந்தது. ஆனால் சமீபத்தில் அந்த அன்பு காதலாக பரிணமித்து விட்டதை அறிந்தபோது அவனுக்கு ஏற்பட்ட சஞ்சலம் கொஞ்சம் நஞ்சமில்லை. பண்ணையார் மகளுக்கும் தனக்கும் நடுவே இருந்த வேற்றுமைகளை எண்ணிப்போது அவன் மனம் உணர்ச்சி போராட்டத்திலேயே குமரி கொந்தளித்தது. தன்னை போன்ற நிலையிலுள்ள மனிதன் உமாவை போன்ற நிலையில் இருந்த பெண்ணை காதலிப்பது மனித தன்மைக்கே ஒவ்வாதது என்ற வரைக்கும் தனக்குள்ளே எண்ணி புழுங்கி அந்த அன்பு பிணைப்பை தன் உள்ளத்தில் நின்று தகர்த்தெறிய அவன் ரகசியமாக பாடுபட்டு கொண்டிருந்தான். நானும் டாக்டர் குருமூர்த்தியும் யோசித்து ஒரு திட்டத்திற்கு வந்தோம். தங்களுக்கு மன அமைதி அதிகம் ஏற்பட நிமித்தம் பண்ணையில் தங்கள் அருகே அதிகம் உதவி செய்ய இன்னும் சில ஆட்களை நியமிக்கலாம் என்பதே எங்கள் அபிப்பிராயம். அதற்கு தாங்கள் ஒப்பினால் என்று கூறிவிட்டு நிறுத்தினான். பண்ணை நிர்வாகத்தில் திடீரென்று தான் தலையிட்டு அதிக பிரசங்கித்தனமான ஆலோசனைகள் கூற அவனுக்கு மிகவும் சங்கோஜமாக இருந்தது. பாத்திரத்தில் மீதம் இருந்த கஞ்சியை சுவைத்து குடித்துவிட்டு திருப்தியுடன் வாயை கைக்குட்டையால் மெல்ல துடைத்து கொண்டாள் உமா. தாங்களும் டாக்டர் குருமூர்த்தியும் கூறப்போகும் எந்தவிதமான ஆலோசனையையும் நான் எவ்வித மறுப்பும் என்று ஏற்க தயாராக இருக்கிறேன். எனது பாதுகாப்பிற்கு இன்னும் சில புதிய ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அப்படி செய்ய எனக்கு ஆட்சேபனையே இல்லை. மிஸ்டர் சிவகுமார், நீங்கள் இதை பற்றி தயக்கமின்றி தாராளமாக ஏற்பாடு செய்யலாம் என்றால் உற்சாகத்துடன். பங்களா தோட்டத்தில் ஒரு புது ஆளை நியமிப்பது என்று தீர்மானித்தோம். உங்களுடன் சதா கூட இருந்து உதவி செய்வதற்கு ஒரு நல்ல வேலைக்காரியையும் கூட நியமிப்பது என்பது எங்கள் திட்டம். இந்த 2 ஆட்களும் எங்களுக்கு மிகவும் தெரிந்து பழக்கமானவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கும்
உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் அவா என்றான் சிவகுமார். டாக்டர் குருமூர்த்தியை நான் எனது அறியாமையினால் மிகவும் அவமானப்படுத்தி துச்சமாக பேசிவிட்டேன். ஆனால் அந்த மகானுபாவர் உதவியால் தான் அன்றைய தினம் நான் காப்பாற்றப்பட்டேன் என்பதை அறிந்தபோது நான் பட்ட பச்சதாபமும் அதன் வேதனையும் கொஞ்சம் நஞ்சமில்லை. பார்வைக்கு கடின சித்தர் போலவும் பேசும்போது கண்டிப்பானவர் போலவும் தென்படும் டாக்டர் குருமூர்த்தி உண்மையிலே மிகவும் தங்கமான மனிதர் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். அவ்வளவு துச்சமாக நான் அவரை கடிந்து கொண்டிருந்தும் அவர் அதை சிறிதாவது வெளிக்காட்டிக் கொள்கிறாரா? பாருங்கள், அன்று ஏற்பட்ட ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய பின்னர் இன்று வரை எனது உடல் நிலையிலும் ஆரோக்கியத்திலும் கருத்து காட்டி தானாக வழியே வந்து வைத்தியம் செய்துவிட்டு போகிறார். நாம் சில சமயம் வெளி தோற்றத்தை கண்டு சட்டென தவறாக ஒருவரை பற்றி எண்ணி விடுகிறோம், அவமானப்படுத்தி விடுகிறோம். உண்மையில் அந்த மனிதர் வேறு விதமான தன்மையினர் என்று அறியும்போது நமக்கு ஏற்படும் வெட்கமும் துக்கமும் கொஞ்சம் நஞ்சமல்ல. டாக்டர் குருமூர்த்தியை நான் எனது துடுக்கான பேச்சுகளால் அவமானப்படுத்தியதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் வருந்துகிறேன். அதற்கு நான் என்ன விதமாக பிராயசித்தம் செய்ய போகிறேனோ தெரியவில்லை என்றால் உணர்ச்சி பொங்கும் குரலில். டாக்டர் குருமூர்த்தி விஷயமாக நீங்கள் எந்த விதமான வழியிலும் பிராயசித்த செய்ய வேண்டியதில்லை. தங்களிடம் அவர் அதிகம் நெருங்கி பழகாவிட்டாலும் தங்களது கபடமற்ற உள்ளத்தை அவர் தெல்லென அறிவார். இதையெல்லாம் பற்றி இப்போது தாங்கள் கவலைப்படுவது தகாது என்று சமாதானம் கூறிவிட்டு சிவகுமார் சம்பாஷணியை வேறு திக்கில் திருப்பி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு விடை பெற்று கொண்டு சென்றான். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் மேனேஜர் வரதராஜனது வில்வண்டி மிகவும் வேகமாக மாளிகை தோட்டத்திற்குள் வந்து வாசலில் நின்றது. பண்ணையார் மகளது சேமலாபங்களை நேரில் கேட்டறிந்து போக செண்பகவல்லி அம்மாள், ரங்கதுரை அண்ணன் இருவர் துணையுடன் அங்கே வந்திருந்தாள். என்ன சொல்லியும் கேட்கவே இல்லையம்மா, தாங்கள் மன்னிக்க வேண்டும். ஓய்வாக இருக்கும் தங்களை பேசி இம்சிக்கக்கூடாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் என்று பூர்வ பீடிகை போட்டுவிட்டு தனது சகோதரியின் வருகையை அறிமுகப்படுத்தினார் மேனேஜர் வரதராஜன். உமா பதில் பேசும் முன் செண்பகவல்லி முத்துப்பற்கள் ஒளி வீச கலகலவென்று நகைத்தாள். ஒரு பட்டு துணி போட்டு மிகவும் பத்திரமாக மூடி எடுத்து வந்த வெள்ளித்தட்டை அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். பட்டு போர்வையை அதனின்று நீக்கிவிட்டு தட்டில் கொண்டு வந்திருந்த கோயில் பிரசாதங்களினின்று கொஞ்சம் விபூதியை கையில் எடுத்து மிக்க உரிமையுடன் உமா அருகில் வந்து அவள் நெற்றி மீது பூசினாள். பாவிகள், வீணாக பயத்தை கொடுத்து உடம்பை எப்படி அலட்டி விட்டார்கள். அண்ணா வந்து சொன்னதை கேட்டதிலிருந்து என் உயிர் என் கூண்டிலேயே இல்லையம்மா. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, தினமும் உங்களை பற்றியே கனவுதான், பேச்சுதான். இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அத்தை அவர்கள் நினைவு முழுவதும் இங்கேயே தான் இருந்தது. அப்பாவின் கண்டிப்பினால்தான் நான் கூட உடனே வந்து விசாரித்து தொந்தரவு செய்ய பிரியப்படவில்லை. இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று மிகவும் அன்புடன் வினவினான் ரங்கதுரை. நன்றாக சௌகரியமாக இருக்கிறேன், வந்தனம், உட்காருங்கள் என்று உபசரித்துவிட்டு உமா வாளாயிருந்தாள். டாக்டர் குருமூர்த்தி பற்றி எங்கள் அபிப்பிராயம் வேறு விதமாக இருந்த போதிலும் தங்களுக்கு சமயத்திற்கு வந்து அவர் உதவினாரே, அதை எண்ணும்போது அவர் மேல் எனக்கு கூட கொஞ்சம் கனிவு ஏற்பட்டுவிட்டது என்று கொஞ்சலாக முயன்ற சண்முகவல்லி சிரித்தாள். பண்ணையார் மகளை சமயத்தில் காப்பாற்றினார் என்ற இந்த ஒரு செய்கை அவருக்கு கிராமத்தில் ஏற்பட்ட அபகீர்த்தியை ஓர் அளவுக்கு நீக்கிவிட்டது என்றால் கூட மிக இல்லை. அவர் செய்த உதவிக்கு பிரதியாக பண்ணையின் ஞாபகமாக நாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்து விட வேண்டும் இல்லையா அண்ணா என்றாள் சண்முகவல்லி. இத்தனைக்கும் உமா ஏதுமே பதில் கூறவில்லை. டாக்டர் குருமூர்த்தியை பற்றி அவர்கள் செய்த விமர்சனம் மட்டும் அவளுக்கு பிடிக்கவில்லை. எனவே அதையெல்லாம் பற்றி பிறகு நான் யோசித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏன் இப்போது தர்க்கம் செய்து மனத்தை அலட்டி கொள்ள வேண்டும் என்று காரமாக சொல்லிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சமய சந்தர்ப்பங்களில் பெரிய ராஜதந்திரியான வரதராஜன் உமா முகத்திலே அலைப்பாய்ந்த கோபத்தின் தன்மையை புரிந்து கொண்டு மிகவும் சாவதானமாக சம்பாஷணையை வேறு திக்கில் திருப்பினார். 10 நாட்களில் அம்மா மிகவும் இழைத்து விட்டார்கள். மேலும் அன்று ஏற்பட்ட மன அதிர்ச்சி இன்னமும் அவர்களை பூராவும் விட்டப்பாடில்லை. ஏன் சண்பகம்,
இந்த பயந்த கோளாறுகளுக்கு நீ ஏதோ ஒரு கை வைத்தியம் செய்வாயே, அதை கொஞ்சம் அம்மாவுக்கு செய்தால் என்று ஒரு கோடி எடுத்து விட்டார். ஆமாம் அத்தை, நான் கூட சொல்ல வேண்டுமென்று இருந்தேன். ஒரு சமயம் நான் ஒரு மோட்டார் விபத்து ஒன்றில் சிக்கி நரம்பு அதிர்ச்சியில் படுத்திவிட்ட போது நீங்கள் ஒரு கஷாயம் செய்து கொடுத்தீர்களே என்று ஞாபகப்படுத்தினான் ரங்கதுரை. தனது அழகிய புருவங்களை உயர்த்தி யோசனையில் ஈடுபட்ட சண்முகம் திடீரென்று நினைத்து கொண்டவள் போல், ஆ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய் என்று கைகொட்டி ஆர்ப்பரித்துவிட்டு உமா பக்கம் மிகவும் கனிவுடன் திரும்பி, நான் ஒரு சிறு கை வைத்தியம் செய்தேன். அதில்தான் தம்பிக்கு குணமாயிற்று. அந்த கஷாயத்தை தயாரிப்பது சிரமமல்ல. இன்றே தயாரித்து அனுப்புகிறேன். ராத்திரி படுக்க போகும் முன் ஒரு வேளை உட்கொண்டு விட்டு தூங்குங்கள். மறுநாளே குணம் தெரியும் என்றாள். நீங்கள் வீணாக சிரமப்பட வேண்டாம். டாக்டர் குருமூர்த்தி தற்சமயம் எனக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆலோசனையை கேட்காது நான் வேறு எதையும் உட்கொள்ள விரும்பவில்லை என்று உமா மிகவும் அசட்டையாக பதில் சொன்னாள். சண்முகவல்லியின் உதட்டிலே தவிழ்ந்த மோகன புன்னகை மறைந்து போயிற்று. தனக்குள் ஏற்பட்ட சினத்தை அடக்கி கொண்டு, அதற்கென்ன, பரவாயில்லை, எனக்கு தெரிந்ததை சொன்னேன், ஏற்க வேண்டும் என்று நிர்பந்தமில்லை என்றால் பகட்டாக. என் ஆலோசனையை உமா அவர்கள் கேட்க மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். தற்சமயம் நமது மாளிகையில் உள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை. அதனால் உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக மாளிகையில் இன்னும் சில புதிய ஆட்களை நியமிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. எங்களுக்கு மிகவும் பழக்கமான, நம்பிக்கைக்கு உகந்த 2 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏனப்பா, நம்ம சோமியையும் கார்த்திகேயனும் இங்கே இரவு காவல்காரர்களாக நியமித்தால் என்ன என்று ரங்கதுரை மடமடவென்று உற்சாகமாக பேசிக்கொண்டு போனான். உமாவுக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. முகம் சிவக்க, நெஞ்சு படபடக்க கோபத்துடன் ஆசனத்தில் நின்று எழுந்திருந்தாள். மிஸ்டர் ரங்கதுரை, உங்கள் ஆலோசனைக்கு மெத்த வந்தனம். தாங்கள் என் பண்ணை மேனேஜர் அவர்களின் புத்திரர் என்ற நிலையோடு நின்றால் போதுமானது. நான் யாரை நியமிக்க வேண்டும், எப்படி பண்ணை காரியங்களை நிர்வகிக்க வேண்டும் என்றெல்லாம் வீண் யோசனைகள் கூறி உங்களுக்கு சம்பந்தமில்லாத விவகாரங்களில் தலையிட முயற்சிக்க வேண்டாம். என்னை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பது எனக்கு தெரியும் என்று ஆக்ரோஷமாக கூறிவிட்டு என்று மாடி அறை பக்கம் சென்று விட்டாள். எதிர்பாராத இந்த தாக்குதலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து போன அந்த மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு செயலற்று சிறிது நேரம் நின்றுவிட்டனர்.